இலங்கையினுடைய ஆளும் தரப்பு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் கடந்த மாதம் இடம்பெற்ற தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வடக்கிற்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த ஆண்டு தைப்பொங்கல் தினத்தை அவர் வடக்கு மக்களோடு இணைந்து மிகவும் சந்தோஷமான முறையிலும் கோலாகலமாகவும் கொண்டாடியிருந்தார். இப்படி பொங்கல் நிகழ்வை கொண்டாடுவதற்கு வடக்கிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுர் அவர்கள் பலதரப்பட்ட நிகழ்வுகள்ல கலந்து கொண்டிருந்தார். முதல்ல மன்னாரில் காற்றாலை மின்சாரத்தை ஆரம்பித்து வைத்த நிலையில் அன்றைய தினம் மாலை வேளை பொழுதில் பொங்கல் நிகழ்விலும் வேலணை பகுதியில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். பின்னர் அன்றைய தினம் மானிப்பை மருதடி ஆலயத்தில் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்விலும் கலந்து கொண்டிருந்தார். பின்பு மறுநாள் யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடுமே ஒன்றாய் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார். குறித்த நிகழ்வுக்கான நிதியை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு பொறுப்பெடுத்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகம் இணைந்து பெரிய அளவில் எடுப்பில இந்த குறித்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. பெரிய அளவில் நடந்தது பெரிய விஷயம் இல்ல. இந்த யாழ் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் 1 கோடிக்கு மேல செலவு செய்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் 1,10,79,075 ரூபாய் 50% என்று தற்போது செலவு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக மண்டப ஒழுங்கமைப்புக்கு சுமார் 52,37,000 ரூபாயும், சிற்றுண்டி உபசரணைக்காக சுமார் 31,13,000 ரூபாயும் செலவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட நிகழ்வில் பங்கு பெற்றிய பொதுமக்களை ஏற்றி இறக்குவதற்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சுமார் 23,43,000 ரூபாய் என்றும், அந்த நிகழ்வில் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த பதாதைகளுக்கு மட்டும் சுமார் 51,700 ரூபாவாகவும் செலவு காட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், வரவேற்பு செலவினமாக 23,375 ரூபாவும், குடிநீர் மற்றும் மலசல கூடத்திற்காக சுமார் 36,000 ரூபாவும், முன்னாயத்த வேலைகள் என்று சொல்லி மறுசீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 1,18,000 ரூபாவாகவும், ஏழைய செலவுகளுக்காக சுமார் 1,54,000 ரூபாவும் செலவு காட்டப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் யாழில் தைப்பொங்கல் மறுநாள் இடம்பெற்ற ஒரு நிகழ்வுக்கு மாத்திரம் இவ்வாறு ஒரு பாரிய தொகையை அனுர் அவர்கள் செலவு செய்திருப்பதாக தற்போது பேசப்படுகிறது. ஏனென்றால் இவ்வளவு பணமும் யாருடைய பணம்? அவருடைய பணமா? இல்லைன்னு சொன்னால் அரச நிதியைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன்னர் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுர் அரசினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதியின் எல்லோரினுடைய வரப்பிரசாதங்களும் ரத்து செய்திருந்தார். ஏனென்று சொன்னால் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் இந்த மாதிரியான செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார். ஆனால் தற்போது இவர் ஆட்சிக்கு என்ன செய்கின்றார்? அதே வேலையை தானே செய்கின்றார் என்று சொல்லி தற்போதும் பலராலும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.